அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் தமிழ் இன்புட் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கூகுள் தமிழ் இன்புட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல் இது மாதிரி எல்லா ஃபார்மேட்டுக்கும் இது சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அழகிய சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்மளுடைய எமிஸில் நம்மளுக்கு குழந்தைகளுடைய நேம் தமிழில் அழகாக நம்ம டைப் செஞ்சுக்கலாம். நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழில் அங்கே டைப் ஆயிரும். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இது எல்லா வகையான லேப்டாப்புக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடும், எல்லா வகையான ஓஎஸுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் மாதிரி நான் தருவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரைவ் மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த டிரைவில் 2 சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த 2 சாஃப்ட்வேரையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணி அந்த டிரைவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி 2 உங்களுக்கு ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் முதல் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கீழே டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸ் மேலே மறுபடியும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் எனிவே அப்படின்னு உங்களுக்கு உள்ளே போகும், சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி 2 ஃபைலையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நான் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் மேனேஜருக்குள்ளே உள்ளே போயிடும், சரிங்களா? இப்போ டவுன்லோட் மேனேஜரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினேன். அதில் 2 ஃபைலுமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ இன் எ ஃபோல்டர்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் டவுன்லோட் மேனேஜரில் உங்கள் லேப்டாப்பில் காமிச்சிடும். இந்த 2 ஃபைலையுமே நான் காப்பி பண்ணி என் டெஸ்க்டாப்பில் நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? டெஸ்க்டாப்பில் நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் 1 அப்படின்னு அதில் இருக்கும் கூகுள். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ரன்னு உங்களுக்கு 2 காட்டும். ஓப்பன் கொடுத்தாலும் சரி, நீங்கள் ரன் கொடுத்தாலும் சரி. நான் ஓப்பன்னு கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாப்பப் மாதிரி வரும். அந்த பாப்பப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்னு வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃபினிஷ் வந்துடுச்சு. இது ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரெண்டாவது கூகுள் இன்புட் சாஃப்ட்வேர் 2 இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் கொடுங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு பாப்பப் வரும். அந்த பாப்பப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகுது. இந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் ஃபைல் இன்ஸ்டால் ஆகிடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் வரணும், சரிங்களா? ஃபினிஷ் வந்தபடி தான் நீங்கள் அடுத்த இதுக்கு மூவ் போகணும். ஃபினிஷ் வந்துடுச்சு. இவ்வளோ தான். இந்த சாஃப்ட்வேர் நம்ம டோட்டலாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் கீழே இஎன்ஜி அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தமிழ் இன்புட், கூகுள் இன்புட் அப்படின்னு ஒரு இது உங்களுக்கு வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வேர்டு ஃபைலோ அல்லது பவர் பாயிண்ட்டோ, எக்ஸலோ எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய வேர்டு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுற இந்த இடத்துல வேர்டு ஃபைல் ஓப்பன் ஆகுது. இதில் நான் தங்கிலீஷில் டைப் பண்ணுறது எல்லாமே அழகாக தமிழில் அழகாக வந்துடும், சரிங்களா? இதில் எல்லா வகையான ஃபார்மேட்டுக்கும் இது சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? சிலது நம்ம வார்த்தைகள் டைப் பண்ணும்பொழுது சப்போர்ட் பண்ணாது. ஆனால் இது எல்லா வகையான வார்த்தைகளுக்கும் இது சப்போர்ட் பண்ணக்கூடும். எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் லதாவாக இருந்தாலும் சரி, அல்லது சன்டாமி, ஔவையார், வானவில் எதாக இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும், சரிங்களா? அதனால் ஒரு அழகான சாஃப்ட்வேர். இப்போ என்னுடைய பேரை அதில் டைப் பண்ணுறேன். நான் மிக அழகாக துல்லியமாக என் பேரை நான் அழகாக எனக்கு டைப் பண்ணி காட்டுது. SARAVANAN அப்படின்னு அடிக்கணும்னா அந்த இடத்துல கீழே பாருங்கள் சரவணன் வந்துருச்சு, சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சரவணன்கிற நேம் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இன்ஸ்டால் ஆகிடும், சரிங்களா? இப்போ சரவணன் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குமார் அந்த இடத்துல டைப் பண்ணுறேன். KUMAR குமார் அப்படின்னு நான் அடித்தோன்னா அந்த இடத்துல குமார்னு வந்துடுச்சு. இது மாதிரி அம்மா அப்படின்னு அடித்தா அம்மா அப்படின்னு அடித்தா ஆட்டோமேட்டிக்காக அம்மானு வந்துடும். இது மாதிரி நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அழகாக தமிழில்
வந்துடும் சரிங்களா. இது மாதிரி வணக்கம் அடிக்குமா ஆட்டோமேட்டிக்காக வணக்கம் அப்படின்னு வந்துடுது சரிங்களா. இது மாதிரி எல்லாமே வந்து அழகாக நம்ம வந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது எம்ஆர் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு பேபிள் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் இது மாதிரி வந்து இந்த கூகுள் இன்புட் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். இப்போ என்னுடைய இன்டர்நெட்டை வந்து நான் கட் பண்ணிவிட்டு என்னோட டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆஃப்லைனில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். என்னுடைய இன்டர்நெட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது அதே மாதிரி இப்போ என்னுடைய இதை இப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னுடைய இதை வந்து நான் அடிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆஃப்லைன்லேயும் வந்து ஒர்க் ஆகுது, ஆஃப்லைன்லேயும் உங்களுக்கு இது ஒர்க் ஆகுது. மிக ஒரு அருமையான சாஃப்ட்வேர். நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் சில சாஃப்ட்வேர்லாம். ஆனால் இப்போ வந்து ஆஃப்லைன்லேயும் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு எளிமையான முறையில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் சரிங்களா. பாருங்கள், மிக அழகான முறையில் அழகாக டைப் ஆகுது ஆஃப்லைன்லேயும். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம இதோடைய லாங்குவேஜையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே நம்ம வந்து அட் அ டைமில் அதே சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கான வழிமுறைகளையும் ஆப்ஷன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌசர் மூலம் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் தமிழ்லேயே. இப்போ நம்ம வந்து எதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் சர்ச் பண்ணோம். ஆனால் வந்து இதில் அப்படி இல்லை, நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து எனக்கு மறுபடியும் கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துல கனெக்ட் பண்ணேன்னு அப்படின்னா 1 or 2 seconds எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இப்போ இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கூகுளில் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இப்போ பாருங்கள் கூகுள் வந்துடுச்சு. இதில் என்னுடைய தமிழில் வந்து நான் டைப் பண்ணுறேன் ஒரு லெட்டரை. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தமிழ்லேயே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களை டைப் பண்ணுறேன். அந்த இடத்துல எழுத்துக்கள் வந்துட்டுருக்குது. அந்த எழுத்துக்களை நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம இது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தமிழில் வந்துடும். இப்போ பாருங்கள், வாடகைக்கு அப்படின்னு நான் டைப் பண்ணுற இடத்துல வாடகைக்கு அப்படின்னு கீழே பாருங்கள், வாடகைக்கு வீடு அப்படின்னு தமிழ்லேயும் உங்களுக்கு கீழே வந்துச்சு. இது மாதிரி ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம டைப் பண்ணுறக்கூடிய வசதிகள் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம தமிழ்லேயே நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எதாக இருந்தாலும் எந்த தகவலாக இருந்தாலும் அந்த ஒரு எளிமையான வடிவமைப்பு இந்த சாஃப்ட்வேருக்கு உண்டு சரிங்களா. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட லேப்டாப்லேயும் இருக்கும் பொழுது மிக எளிமையான தமிழ் வார்த்தைகளை நம்ம வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்குவேஜ் மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இங்கே கீர் பார்த்திங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லெட்டர் இருப்ப கீழே இதில் வந்து நம்ம செட்டிங்ஸு, ஃபாண்ட் ஸ்டைல்ஸு இது எல்லாமே மாற்றக்கூடிய ஆப்ஷனும் வழிமுறைகளும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த இடத்துலையே நீங்கள் சரிங்களா. இப்போ ஏன்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணுறதுல இங்கிலீஷில் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி தமிழில் டைப் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல தாங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா வழிமுறைகளையும் இந்த சாஃப்ட்வேர் மூலம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு மிகுந்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள முறையில் இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வகையான ஃபாண்டுகளுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.